நாம் வருத்தமாகவோ பாரமாகவோ வேதனையாகவோ இருந்தால் நம் உற்றார் உறவினர்கள் மற்றவர்கள் நம்மை ஒரு கேவலமாக பார்ப்பார்கள். ஏன் என்று சொன்னால் வாழ்க்கையிலே வாழ்ந்தவன் கெட்டால் அவனை தூசிக்கின்ற உலகம். அப்படி நாம் வாழ்ந்த காலத்திலே அநேகர் நம்மிடத்திலே நன்மைகளை பெற்றிருப்பார்கள். ஆனால் நாம் வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிற போது அவர்கள் நம்மை தூசிப்பார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். அவர் இளைப்பாறுதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருவேன் என்று ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பானவர்களே, நான் ஒரு பாவத்தை செய்தவன். அதாவது நான் பயங்கரமாக குடிகாரனாக இருந்தேன். நான் அந்த குடிகளிலே பாவம் செய்து கொண்டிருந்தேன். அது மட்டுமல்ல, ஒரு ரவுடியாகவும் இருந்தேன். அதுவும் ஒரு பாவத்தினாலே நான் நீடித்துக் கொண்டிருந்தேன். அது மட்டுமல்ல, ஒரு விபச்சார சிந்தனையோடும் நான் தெரிந்து கொண்டிருந்தேன். அதுவும் ஒரு பாவம். இத்தனை பாவங்களும் செய்த நான் எங்கெங்கயோ சென்றேன். ஆனால் ஒன்றும் எனக்கு வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன். அப்பொழுது அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். அதாவது நான் மரித்திருந்தால் இது எப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் மரித்திருப்பேன். ஏன் என்று சொன்னால் நான் ஒரு பயங்கரமான குடிகாரனாக இருந்தேன். எனக்கு சுகர் உண்டு, ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட்ல இப்ப எனக்கு சென்று வச்சிருக்கிறாங்க, கால் அடிபட்டு இருக்குது, என்னுடைய சரீரத்தில் அநேக பாடுகள். ஆனாலும் தேவன் எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி இதோ இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் சாட்சியாக சொல்கிறேன். எனக்கு இப்போது வயது 67 ஆகிறது. 67 வயது இருக்கிறது. நான் செத்திருந்தால் இது 10-15 வருஷத்துக்கு முன்னாலே நான் செத்து போயிருப்பேன். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் ஏற்றுக்கொண்டதினாலே அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஒரு அன்பான தெய்வம், அவர் ஒரு பாசமான தெய்வம். நாம் அவரிடத்திலே பணிந்து, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று நாம் கேட்கிற போது அவரை நம்மை மன்னிக்க வல்லவர்.